வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். நம்ம வீட்டு செடிகளுக்கு பார்த்திங்கன்னா வாரம் ஏதாவது ஒரு உரங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அப்படிப்பட்ட உரங்களே ரொம்ப தி பெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியாவும் மீனமிலும் தான் சொல்கிறது. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகாவியாவும் சரி மீனமிலும் சரி அதோட ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது எங்கே வாங்குறது, எங்கே கிடைக்குதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் கேட்பாங்க. இதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன உரம் கொடுக்கலாம், வேறு என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர், இதோட நன்மைகள் அப்படியே தரக்கூடிய என்ன ஃபெர்டிலைசர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் கொடுக்குற அந்த ஃபெர்டிலைசர் தாங்க. இது ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடியது தான். இது ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். அது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா நான் எடுத்து வெயிலில் காய வச்சு எப்போதுமே எங்கள் தோட்டத்துக்காக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்பப்போ தேவையோ அப்பப்போ நான் கொடுத்துக்கிறது. இப்போ இந்த கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம செடிகள் கொடுக்குறப்ப இதோட கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம கடலையை அரைச்சிட்டு அதுலேருந்து வர சக்கை தான் இது. ஸோ அந்த ஸ்வீட்னஸ்க்கு பார்த்திங்கன்னா எறும்பு வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வேப்பங்கொட்டை. வேப்பங்கொட்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேப்பங்கொட்டை இல்லை அப்படின்னா நம்ம வேப்பம் புண்ணாக்கு கூட 2-3 ஸ்பூனோட இதோட சேர்ந்து நம்ம கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இல்லை இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழையை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துருக்க இப்போ கடலை புண்ணாக்கோட சேர்த்து நம்ம அதையும் கலந்து விட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த கடலை புண்ணாக்கு எங்கே வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் சைடு போய் நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும். அங்கே இந்த உரங்கள் கடையில் அப்படி இல்லைனா இந்த ஆடு மாடுக்கெல்லாம் தானியங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி கடைகளை கேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இது நம்ம வயலில் இந்த தடவை கடலை போட்டிருந்தனால நாங்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா அதுமாதிரி கடலை புண்ணாக்கு எடுத்து நான் செடிகள் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் அடுத்தது சேர்க்க போகிறது கடுகு இருக்கு இல்லையா, அதுதான் அது. கடுகை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் காலையில் பார்த்திங்கன்னா அந்த கடலை புண்ணாக்கையும் வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்து நான் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் அது நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. ஈவினிங் டைம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த கடுகு பவுடர் இருக்கு இல்லையா அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு பவுடரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா NPK சத்து இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு அந்த மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அந்த 3 சத்தும் பார்த்திங்கன்னா இந்த கடுகு பவுடரில் இருக்குது. ஸோ நம்ம இதையும் நம்ம கலந்து கொடுக்கறனால செடிகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். இந்த சொல்யூஷன் நான் ஒரு 2 நாள் நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் செடிகளுக்கு நான் பயன்படுத்துவேன். இப்போ நல்லா 2 நாள் ஊறி போய் அது பாருங்கள் நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வடிகட்டி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம். நான் ஏன் இந்த பஞ்சகாவியா மீனமிலம் கூட கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் அது ரெண்டும் செய்கிற வேலையை இது ஒரே சொல்யூஷனாக நம்ம செடிகளுக்கு செஞ்சு முடிச்சிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் இது. ஏன்னா கடலை புண்ணாக்கில் பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன் அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன் 2 சத்துக்களுமே இருக்குது. அது ரெண்டுமே இருந்தாலே போதும், செடிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வளரும். ஏன்னா இப்போ ஆடி மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக விதைகள்லாம் போட ஆரம்பிச்சிருப்போம், செடிகளும் எல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறது செடிகளுக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் உங்களுக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். செடிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் விதைகள் போட்டிருக்கோம் ஆனால் அதோட வளர்ச்சியே சரியில்லை, வளருது ஆனால் அப்படியே தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம மீனமிலம் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா பூக்கள் உங்களுக்கு நிறையா பூக்கும் இல்லையா, அதேமாதிரி அந்த பூக்களும் பூத்ததுக்கப்புறம் காய்கள் உங்களுக்கு எல்லாமே வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே சேம் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த உரம் கொடுக்குறப்ப செடிகள் நிறைய உங்களுக்கு பூக்கும். ஸோ மெயினாக அந்த மீனமிலத்தோட வேலையை இது செஞ்சிருது. அடுத்தது பஞ்சகாவியா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே தான், மண்ணோட வளத்தை அதிகரிக்கும், செடிகளோட வளர்ச்சியை உங்களுக்கு நல்லா கொண்டு வரும். ஸோ அதே தான் இந்த கடுகு பவுடர்லேயும் இருக்குது, இந்த நம்ம கொடுத்த கடலை புண்ணாக்குலையும் இருக்குது. ஸோ இந்த கரைசல் நம்ம வாரம் ஒரு முறை இல்லை ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செடிகளோட வளர்ச்சி உங்களுக்கு ஈக்குவல் பேலன்ஸ்டாக கொண்டு வந்துடும். காய்களும் சரி பூக்களும் சரி நம்ம செடிகளில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு இந்த சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கூட ஒரு 10 லிட்டர் அளவுக்கு தண்ணி கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். எப்போதுமே 1 மடங்குக்கு 10 மடங்கு அளவுக்கு தண்ணி. ஏன்னா இது நிறையா திக்காக தான் கொடுக்கக்கூடாது. ஏன்னா திக்காக கொடுக்குறப்ப எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் சரி நம்ம தண்ணி நிறையா கலந்து தான் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் டோஸ் ஆகிடும். ஸோ செடிகளுக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு டிஃபால்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் நிறையா தண்ணி கலந்து கொடுங்க அப்படின்னு ஒரு வீடியோலையுமே சொல்கிறது நான். இப்போ விதைகள்லாம் போட்டு பார்த்திங்கன்னா செடிகள்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த க்ரோ பேக்ஸில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விதைகள் இருக்குது, ஆனால் இன்னும் வளர ஆரம்பிக்கலை. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் நம்ம இந்த உரம் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் வளர ஆரம்பிக்கும்.
இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து சகப்பு வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதுதான் இது. நான் விதைக்காக விட்டுருக்கேன். இது வந்து ஒரு வருஷமாக அந்த செடி இருக்குது. இதோட வளர்ச்சி அவ்வளோதான். நம்ம விதைகள் எடுத்துகிட்டு நம்ம செடியும் வந்து எடுத்துட வேண்டியதான். இப்போ மாடியிலேருந்து இறக்குன செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா இப்போ தான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். விதைகளும் வந்து எல்லாம் போட ஆரம்பித்தாச்சு. ஸோ அதோட வீடியோ வந்து இதுக்கு அடுத்தடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம பழைய செடிகள் வந்து கத்திரிக்காய் செடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல செடிகளை மட்டும் ஓரளவுக்கு இந்த செடி எடுத்து வச்சுருக்கோம். ஓரளவுக்கு நல்லா காய்ப்பு முடிஞ்ச செடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாமே எடுத்தாச்சு. இப்போ தான் நாற்றுகள் எல்லாமே வந்து விதைகள் போட்டு விட்டுருக்கோம். எல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சமும் நாற்றுகளும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா விதைகளும் போட ஆரம்பித்தாச்சு. அதேமாதிரி செடிகளும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆடி மாதத்தில். நீங்கள் வந்து ஏற்கனவே செடிகள் வச்சுருக்கீங்க, நீங்களும் மாடி தோட்டம் நிறையா செடிகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை இப்போ தான் புதுசாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடிகள்லேருந்து எல்லாமே வைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களாலையும் வளர்க்க முடியும் செடிகளை. ஒரு 2 பூச்செடியோ இல்லை 2 காய்கறி செடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக செடிகளும் நல்லா வளர்ந்து வருவாங்க. இந்த கிளைமேட் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.